சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்ததாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இந்த யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் 7ஆம் வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்கிற வசனத்தை தியானிக்க கேட்டோம். அதனோடு கூட இந்த வாரத்திலே நாம் எதை குறித்தும் தியானிக்க இருக்கிறோம் என்றால், 8ஆம் வசனம் முழுவதையும் தியானிக்க சமயம் இருக்காது என்றாலும் அதிலே முதல் பகுதியை நாம் தியானிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்கிற வேத பகுதியை இந்த நாளிலே தியானிக்க தேவாவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த 8ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்கிற வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க விரும்புகிறேன். 5ஆம் வசனத்திலிருந்தே அந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு 8ஆம் வசனத்தின் அந்த முதல் பகுதிக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 7ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். அங்கே ஆகையால் என்று சொல்லி இருக்கிறது. எதன் அடிப்படையிலே அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் 7ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 5ஆம் வசனத்திலேயும் 6ஆம் வசனத்திலேயும் தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்து 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் என்னவென்றால், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேதாகமம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் நம்மில் வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறாராம். எதற்காக? நாம் முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்வை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்? அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து முழுமையான ஆசை கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாகவும், நம் மூலமாக சில காரியங்கள் தேவனுடைய நோக்கத்தின்படி நிறைவேறும்படியாகவும் அவர் நம்முடைய வாழ்க்கையின் மீது முழுமையாக ஆசைப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம் மீது முழுமையாக ஆசைப்படுகிறவராக இருக்கிறபடியால் நாமும் அரைகுறையாக அல்ல, முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வைராக்கிய நல்ல வாஞ்சைக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையிலே ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஒப்புவிக்கும் போது என்ன நடைபெறும்? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்படி எதிர்த்து நிற்பதற்கு தேவையான கிருபையை தேவன் தருகிறவராய் இருப்பார். அது முதல் காரியமாய் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள், அவைகளையெல்லாம் நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரிலேயும் சத்துவத்தின் வல்லமையிலேயும் தம்முடைய ஜனங்களை யார் அவருடைய முழுமையான ஆசைக்கு
அவருடைய நல்ல வைராக்கிய வாஞ்சைக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை என்ன செய்கிறார்? அவருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை செய்கிறார். அது என்ன? நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறார். எதற்காக? எதை அறியும்படியாக? இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினாரோ அப்படிப்பட்ட பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்திலும் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் மகா மேன்மையை, மகத்துவத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறபடியால் அதை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? உயிரோடு எழும்ப பண்ணினார். அந்த வல்லமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுபவமாக்கி இருக்கிறீர்களா? ஒரு கேள்வி எழும்பும் போது மெய்யாகவே யார் நாங்கள் அனுபவமாக்கி இருக்கிறோம் என்று சொல்வார்கள் என்றால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலேயும் பலன் கொண்டவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அந்த உயிர்த்தெழுதலின் அல்லேலூயா மகத்துவமான வல்லமையை அல்லேலூயா அனுபவமாக்கி இருக்கிறோம் என்று சொல்வார்கள். எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பில்லி சூனியங்கள் செய்யப்பட்டது, ஆனால் அவைகள் ஒன்றும் வாய்க்காமல் போனது என்று சொல்வார்கள். உயிர்ப்பிக்கிற வல்லமையை தேவன் எங்களுக்குள்ளே கொடுத்தவராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான தெளிவான பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்தார் என்று சாட்சி பகர முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதுதானே அப்படிப்பட்ட தீய வல்லமைகளிலிருந்து விடுதலை பெற, மேற்கொள்ள, உயிர்ப்பிக்கப்பட, எழுப்புதல் அடைய தேவன் அனுக்கிரகம் செய்கிறார் என்றால், நம்முடைய சரீர மரணத்திற்கு பிறகும் கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போன்ற அந்த உயிர்த்தெழுதலை அல்லேலூயா மகிமையாக பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் தேவன் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை நம்முடைய உள்ளான மனுஷனிலே கொடுத்து வல்லமையாய் பலப்பட செய்கிறார். ஆகவே நாம் சொல்ல முடியும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். இன்னொரு காரியத்தையும் கூட நாம் அறிந்து கொள்கிறோம். அது என்னவென்றால், கர்த்தர் நம் மீது வைராக்கிய வாஞ்சியாய் இருந்து என்ன செய்கிறார் என்றால், அவருடைய அறிவு கெட்டாத அன்பை என்ன செய்கிறார் என்றால் அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் அவருடைய அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறும்போது நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும், நாம் தேவனால் பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளையே, இன்னொரு காரியத்தையும் நாம் சிந்தித்தோம். அது என்னவென்றால், அல்லேலூயா, நாம் எல்லாரும் தேவ புத்திரர்களாக மாற வேண்டியவர்கள், தேவ புத்திரர்களாக காணப்பட வேண்டியவர்கள், தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் என்று அறியப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட தேவ புத்திரராக வாழக்கூடிய ஒரு மேன்மையான ஜீவியத்தை நம்முடைய சுயத்திலே நாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதற்கு தேவனுடைய கிருபை அவசியமாய் இருக்கிறது. அதை தான் நாம் தேவனுடைய இரண்டாவது குணாதிசயமாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தியானித்தோம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்படியானால் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவபுத்திரர்கள் தேவனுடைய முழுமையான ஆசைக்கு ஏற்ற பிரகாரமாக அவருடைய வைராக்கிய வாஞ்சைக்கு தங்கள் வாழ்வை ஒப்புவியாமல் போனபடியினால்தான் மனுஷகுமாரத்திகளோடு என்ன செய்தார்கள்? கலந்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த ஒரு மேன்மையான தேவ புத்திரராக வாழக்கூடிய நிலையை இழந்து போனார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பெருமை, பாவத்திலே நிலைநிற்கிற பெருமை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையோடு, கர்த்தாவே, எங்க சுயபலத்தால நாங்க ஒரு தேவ புத்திரராக வாழ முடியாது, எங்களுக்கு தேவையான கிருபையை ஒவ்வொரு நாளும் தாரும், எங்களை தாழ்த்துகிறோம் என்று தேவனுடைய அந்த வைராக்கிய வாஞ்சைக்கு, ஆசைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையான தேவ புத்திரராக ஜீவிப்பதற்கு தேவையான
அப்படியான கிருபையை கொடுத்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமடைய செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதைதான் நாம் என்ன செய்தோம் என்றால் அந்த ஆகையால் என்கிற வார்த்தையின் மூலமாக சிந்தித்தோம். அப்படிப்பட்ட 2 குணாதிசயங்களோடு கர்த்தர் வைராக்கிய வாஞ்சையாக முழுமையாக நம் மீது ஆசைப்பட்டு அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது செயலாற்றுகிறவராய் இருக்கிறபடியால் நீங்கள் யாருக்கே கீழ்ப்படிந்திருங்கள்? தேவனுக்கே கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்? தேவனுக்கே கீழ்ப்படிந்திருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி தேவனுக்கே கீழ்ப்படுகிறவர்கள் தான் உண்மையான தாழ்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். ட்ரூ ஹியூமிலிட்டி அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம் இருக்கும்? இவர்கள் பிசாசை வெற்றிகரமாக எதிர்க்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க் அடையாளத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலே கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அதை தான் நாம் இங்கே படிக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நாம ஒரு காரியத்தை சிந்தித்தோம். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்பதை குறித்த ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது நாம் அறிந்து கொண்ட சத்தியம் என்ன? காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திலே பிசாசுக்கு என்று அதற்கு கீழாக செயல்படுகிற அமைப்புகளும் காணப்படுகிறது. அப்ப அந்த தீய வல்லமைகள் நிறைந்த பிசாசின் ராஜ்யம் காணப்படுகிறபடியால் அவைகள் எதற்கு எதிராக செயல்படுகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிசாசின் வல்லமைக்கு என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைக்கு எதிர்த்து நிற்பது மறைவானதல்ல, வெளிப்படையானது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லி கொடுத்தார் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும். அது ஏதோ உலக பிரகாரமாக யுத்தம் செய்வதோ சண்டையிடுகிற அனுபவமோ அல்ல. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் பரிசுத்தவான்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஆடையை தரித்து கொள்ள பண்ணுகிறார். அந்த புதிய ஆடை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் கர்த்தருடைய நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த ஆடையாக காணப்படுகிறது. அதை தான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் நம்முடைய உள்ளான மனிதனிலே அடைய பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட புதிய ஆடையிலே வருவதுதான் சர்வாயுத வர்க்கமாகவும் காணப்படுகிறது. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக தரித்து கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உண்மையான மனத்தாழ்மையோடும் உண்மையான தெய்வீக அடையாளத்தோடும் நாம் ஜீவிக்க வேண்டும். இன்னொரு காரியத்தையும் சிந்தித்தோம். எப்படி பிசாசை எதிர்த்து நிற்பது என்பதை குறித்து சிந்தித்த போது விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருந்து நாம் என்ன செய்யணும்? பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராக போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக, அப்படி நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது பிசாசின் வல்லமைகள் உங்களை ஒரு நாளும் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஆம், அந்த பிசாசின் வல்லமைகள் எப்படி செயலாற்றுகிறது என்பதற்கு ஒரு ஹிண்டாக தான் நாம் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம். யோபுக்கு வந்ததெல்லாம் எப்படி வந்தது? துக்க செய்தியாக வந்தது. தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் வராதபடி தடைகள் ஏற்பட்டது. ஆனால் அந்த தடைகள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப பிசாசின் கிரியைகள் காணப்படும் போது தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் கொடுத்த நியமனத்தின்படியே என்ன செய்ய வேண்டும்? புதிய ஆடையை தரித்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற ஆடை எப்படிப்பட்டது என்றால் அது ஒரு வல்லமையான, போராடுவதற்கு தேவையான
ஆவிக்குரிய ஆயுதங்களாக காணப்படுகிறது. அது யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்தே தேவ ஜனங்களுக்கு வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே போதனை எவ்விதமாய் இருக்கிறது என்றால், நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். என்னது? நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு வரலாம். 8ஆம் வசனத்திலே, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். இந்த நாளிலே நாம் எப்படி தேவனிடத்திலே சேருவது என்பதை குறித்த ஒரு அனுபவத்தை வேத புஸ்தகத்தின் மூலமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு காணப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக தேவனுடைய அறிவுரையின்படியே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானார்கள். விடுதலையான ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், வசனத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் இப்பொழுது எங்கே வந்து நிற்கிறார்கள் என்றால், 3 மாதங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் விடுதலையாகி சீனாய் மலையின் அடிவாரத்திலே வந்து நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி 3 மாதங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஜனங்கள் எல்லாரும் வந்தடைந்த வேளையிலே வல்லமையான முறையிலே ஜனங்களை சந்திக்க விரும்பினார். ஆகவே அவர்கள் எதை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அல்லேலூயா நாடாக காணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். ஆகவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தேவன் விரும்பினார். எப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்க விரும்பினார் என்றால், கர்த்தருக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்க தேவன் விரும்பினார். அதாவது எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பேசும்படியாக விரும்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய சந்ததியை பலுகி பெருகச் செய்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். ஆனா இப்ப நடந்தது என்னன்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே ஒரு சந்ததி உருவாகி விட்டது. ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக பெருகி விட்டார்கள். அப்படி பெருகின ஜனங்களை தான் இப்பொழுது தேவன் வழிநடத்தி மோசையின் மூலமாக எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? சீனாய் மலையின் அடிவாரத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இப்ப தேவனுடைய விருப்பம் என்னன்னா, அவர்கள் ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வாய்ப்பு? தேவன் எப்படி வாழ விரும்புகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, தேவனை எப்படி அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்யும் வண்ணமாக தான் தேவன் என்ன செய்தார் என்றால், மோசேயை சீனாய் மலையின் மேலே கடந்து வரும்படியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்க வேதாகமத்தை படிக்கும் போது முதலாவதே தேவன் என்ன கேட்பாருன்னா, கொஞ்சம் சீனாய் மலைக்கு மேல மோசையை வர சொல்லி என்ன கேட்பார் அப்படின்னா, நான் சில காரியங்களை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், அவங்க அந்த கட்டளைகளின்படி வாழ்வாங்களா, அவங்க என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாங்களா, அத நீ ஜனங்களிடத்துல போய் கேளு அப்படின்னு சொல்லுவார். உடனே மோசே வந்து ஜனங்களிடத்துல சொல்லுவார், நீங்க பரிசுத்த ஜாதியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக காணப்பட வேண்டியவர்கள். ஆகவே தேவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அறிவுறுத்தக்கூடியவராக இருப்பார். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னபோது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? ஆம், நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது உடன்படிக்கையின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே
தேவன் என்ன செய்தார் என்றால், உடன்படிக்கையின் நிபந்தனைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தபடியால் அவர்களுக்கு மோசையின் மூலமாக 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வது என்பது எப்படிப்பட்டது என்றால், தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தை போன்றது. எப்படி போன்றது? திருமணத்தை போன்றது. அதான் உடன்படிக்கை. நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்வாயானால், நான் விரும்புகிறபடி வாழ்வாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு மனவாட்டியாய் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எதிர்பார்க்கிறபடி நீ என்னை தொழுது கொள்வாயானால் நீ எனக்கு மனவாட்டியாய் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த சீனாய் உடன்படிக்கை என்று சொல்வது ஒரு திருமண உடன்படிக்கையை போன்றது. தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஏற்படுத்திக் கொள்கிற உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஒருவேளை அந்த உடன்படிக்கையை ஜனங்கள் மீறுவார்களேயானால், ஏதாகிலும் காரியத்து நிமித்தமாக அந்த 10 கற்பனைகளுக்கு விரோதமாக மீறுகிறவர்களாக இருப்பார்களேயானால், அது எதற்கு அடையாளமாய் இருக்கும் என்றால், ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். விவாகரத்துக்கு அடையாளமாக அது காணப்படும். முக்கியமாக நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள். ஆகவே அந்த விக்கிரக ஆராதனை என்ன செய்தது என்றால், அவர்களை அடுத்தடுத்த பாவங்களுக்கு நேராக கொண்டு சென்றது. ஆகவே விபச்சாரம், வேசித்தனம் என்கிற பாவத்திற்கு நேராக அவர்களை கொண்டு செல்லக்கூடியதாய் இருந்தது. தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அப்படி ஜீவிக்கும் போது விவாகரத்து பெற்றவர்களை போல காணப்படுவார்கள். ஆகவேதான் நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதை குறித்து எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள், இதை நான் கண்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அங்க என்ன உண்டாகிறது? ஒரு விவாகரத்து உண்டாகி விடுகிறது. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே ஐக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவனுடைய மனவாட்டி என்று சொல்லப்படுகிற அந்தஸ்தை இழந்து போகக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் எவ்விதமாக காணப்பட்டது? தேவனுடைய ஜனங்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாகவும் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. நீங்க பாருங்க, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க வர்றாங்க? ரெவிதீமிலிருந்து பிரயாணப்பட்டு சீனாய் வனாந்திரத்திலே வந்து சேர்ந்தார்கள். அங்கே பாளையம் இறங்கினார்கள். அப்ப மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் என்ன சொல்றாரு? மலையிலிருந்து மோசையை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்ப கர்த்தர் மோசையின் மூலமா ஒரு உத்தரவாதம் கேட்கிறார் ஜனங்களிடத்துல. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இத மோசே வந்து சொல்றார். இங்க பாருங்க, ஜனங்கள் வந்து இப்படிதான் வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. இப்படிதான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க அப்படிதான் வாழணும் அப்படின்னு மோசே தேவனுடைய வார்த்தைகளை பொதுவாக பெற்றுக்கொண்டு வந்து அறிவித்த வேளையிலே ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்ன வேளையிலே அதற்கு ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று மறு உத்தரவு சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினார். அப்படியானால் இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? உடன்படிக்கையின் நிபந்தனைகளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது.
இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? ஒரு சிறப்பான விதத்துல தேவன் தம்முடைய ஜனங்களோடு உறவு கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க, போன வாரம் சொல்லி அனுப்புனேன், கரெக்ட் டைமுக்கு என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி அனுப்புனேன். ஒரு நிபந்தனை, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அதற்கு அடையாளமாக ஓய்வு தினத்தை பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது சரியான நேரத்துல வந்து தேவனை என்ன செய்யணும், கனப்படுத்தணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதற்கு கீழ்ப்படிந்த ஜனங்களுடைய மகிமையை நாம் பார்க்க முடிந்தது. ஏறத்தாழ 70% பேர் சரியான நேரத்திற்கு வர தேவன் கிருபை செய்தார். தெய்வ பிள்ளைய அது மாதிரிதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, சபைக்கு வராதவங்க மேல பாஸ்டருக்கு தெய்வீக அன்பு இருக்குமா? அல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலான ஒரு அன்பு யார் மேல இருக்கும்? சரியான நேரத்துல வந்தவங்க மேல இருக்கும். அதுதான் ஒரு சிறப்பான உறவு. அதற்காக பின்மாற்றம் அடைந்தவர்கள் மீது அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வராதவங்க மேல அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, லேட்டா வந்தவங்க மேல அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க மேல டீச்சருக்கு ஒரு சிறப்பான அன்பு உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இருக்குமா இருக்காதா? நீங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்க டீச்சருக்கு யார் மேல ரொம்ப அன்பு இருக்கும் அப்படின்னு கேட்டா லீடரா யாரை தான் வைப்பாங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள தான் வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரிதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு பக்கத்துல பாவிகளை இரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாரு. பின்மாற்றம் அடைந்தவர்களை நாம் நேசித்து கர்த்தருடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு தேவையான போதனைகளை கொடுக்க வேண்டும். பாவத்திலே ஜீவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்களை கர்த்தருடைய மந்தைக்குள்ளாக கூட்டி சேர்க்க வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவனுடைய உடன்படிக்கைக்கு, தேவனுடைய நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்றபடி வாழ்கிறவர்களை தேவன் ஒரு விசேஷித்த பிரகாரமாக சிறந்த விதத்திலே அவர்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடியவராக, உறவு வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஜாதி, ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்கிறார். தேவனுடைய நீதியோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தொழுது கொள்கிற ஜனங்கள், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்கள். இத நம்ம புதிய ஏற்பாட்டுல பேதுரு அப்போஸ்தலனும் குறிப்பிடக்கூடியவராய் இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எகிப்தின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் தான் நாம். ஆச்சரியமான கிறிஸ்துவின் ஒளிக்குள்ளாக கொண்டு வரப்பட்டவர்கள் தான் நாம். தேவனுடைய நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் எதிர்பார்க்கிற விதத்திலே வாழ்ந்து ஆராதனை செய்யும் போது அவராலே எப்படிப்பட்ட அங்கீகாரத்திற்கு உள்ளாகிறோம் என்றால், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார், பரிசுத்த ஜாதியார், அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள். பாஸ்டர் என்ன செய்வாரு? ஒரு நாள் ஒரு சகோதரன் சர்ச்சுக்கு வரலன்னா, சகோதரனே எங்க காணோம்? ஏன்னா அது ஒரு சிறப்பான உறவு. சர்ச்சுக்கு வராதவங்களை அப்படி ஒன்றும் கரிசனை எடுத்து கேட்க மாட்டாரு. ஏன்னா இன்னும் அவங்க அந்த நிபந்தனைக்குள்ள வரல. அது மாதிரிதான் இங்க கர்த்தர் பொறுப்படுகிறார். நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு காரியம்னா உடனே நான் தான் அக்கறையுள்ள தேவனாய் இருந்து செயல்படுவேன். ஒரு சிறப்பான உறவு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேறு எந்த இனத்தாருக்கும் அப்படிப்பட்ட உறவோ ஐக்கியமோ கர்த்தருடன் உண்டாகவில்லை. காரணம், அவர்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு நாம் தேவனை குறித்து அறிவிக்கிறோம். காரணம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உறவுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அவருடைய சொந்த ஜனமாக மாற வேண்டும். பரிசுத்த ஆசாரிய கூட்டத்தாராக காணப்பட வேண்டும். கர்த்தரே எங்களுக்கு எங்கள் வாழ்வை குறித்து அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற அனுபவத்திற்குள்ளாக வந்து நாங்கள் அவருடைய மனவாட்டிகளாய் இருக்கிறோம் என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வாழ்கிற செம்மையான வாழ்க்கை தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் நீங்கள் தேவனுடைய அந்த சிறந்த உறவை விட்டு போய்விடுகிற நிலைமையை அவர் விரும்புவதில்லை. விவாகரத்து பெற்றுக்கொள்வதை அவர் விரும்புவதில்லை. ஏதாவது பேரண்ட்ஸ் விரும்புவாங்களா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவங்க விவாகரத்து ஆகணும்னு யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப புருஷனுக்கும் மனைவிக்கும் என்ன இருக்கணும்? சரியான சிறந்த உறவு இருக்கணும், அன்பின் உறவு இருக்கணும். அதை தான் பெற்றோர் விரும்புவாங்க. அது மாதிரி நம்முடைய பரமபிதாவும் ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து தம்முடைய ஜனங்கள் மணவாளன் என்கிற ஸ்தானத்திலே தம்மோடு உறவு கொள்கிற சொந்த ஜனங்களாக இருப்பதையே விரும்புகிறார். அதிலிருந்து விவாகரத்து பெறும் அளவிற்கு அவர்கள் தேவனை விட்டு தூரமாக போவதை தேவன் விரும்புவதில்லை. இப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக கடந்து வந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைகிறவர்கள் தான் மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சியோனையும் அடைவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம அந்த 10 கற்பனைகளுக்குள்ளாக போவோம். இப்ப ஜனங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. கர்த்தர் என்ன நிபந்தனை சொல்றாரோ அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளை என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்களா? இப்ப தேவன் என்ன செய்தார் என்றால் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு கடந்து வருவோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்க மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையிலே எழுதினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதே மாதிரி வசனங்களை நம்ம உபாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் வாசிக்க முடியும். உபாகமம் 4:13, நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகையிலே எழுதினார். அதே உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் நாம் அதை படிக்க முடியும். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இப்ப பாருங்க, 10 கற்பனைகள் யாருக்கு கையில வந்துருச்சு? மோசேயினுடைய கையில வந்துருச்சு. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிறோம். நம்மளும் அந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருப்பதை போல நாமும் எங்கே இருக்கிறோம்? சபை கூடி வந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம இனி என்ன செய்யணும்? தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவன் வாழ வைக்க விரும்புகிற விதத்தில் நாம் வாழ்ந்து தேவனை ஆராதிக்கணும். அப்படி செய்யும் போது நாளுக்கு நாள் நாம் என்ன செய்வோம் என்றால் கர்த்தரோடு இசைந்து அவருடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். கடைசியாக அவர்கள் எழுத்தின்படியான கானான் தேசத்தை அடைந்தது போல நாம் ஆவிக்குரிய கானான் ஆகிய பரலோக சுதந்திரமாகிய புதிய எருசலேமிலே சியோனிலே காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்நாட்களிலே தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய சத்தியத்தை கொடுத்து அவருடைய கிருபையை கொடுத்து நம்மை பூரணமடைய செய்யக்கூடியவராய் இருக்கிறார். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல அதனாலதான் ஒரு நியாய சாஸ்திரி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேட்டான், 10 கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை எது என்று கேட்டான். மத்தேயு 22ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாடோடு ஒப்பிட்டு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை சரியாக அறிந்து கொண்டு அந்த சத்தியத்திற்கு நம் ஜீவியத்தை ஒப்புவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும்
முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இது அந்த 10 கற்பனைகளிலே முதல் 4 கற்பனைகளை உள்ளடக்கக்கூடியதாய் இருக்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவையும் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அப்ப அந்த 4 கற்பனைகள் எங்க இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம படிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல முதல் கற்பனை இருக்கு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே 2ஆம் கற்பனை இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 3ஆம் கற்பனை இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 4ஆம் கற்பனை இருக்கு. அதுலதான் இருக்கும், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த சொரூபத்தையாகிலும் உண்டாக்கி வணங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாய். அப்ப இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு. தேவனை எப்படி ஆராதிக்கணும்? தவறான விதத்துல என்ன செய்யக்கூடாது? தொழுகை செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரியை பார்த்து சொல்கிறார், இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இது எதை காட்டுகிறது? அந்த 10 கற்பனைகளிலே மீதமுள்ள 6 கற்பனைகளை உள்ளடக்கக்கூடியதாய் இருக்கிறது. மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்கணும்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க போய் ஏதாவது ஒன்ன திருடுனீங்கன்னா யார்கிட்டையாவது, தேவனோடு உள்ள ஐக்கியம் விட்டு போயிரும். விவாகரத்து, என்னது விவாகரத்து, அந்த நிலையை அடையக்கூடாது. அப்படிதான் ஒவ்வொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கு. மனிதனோடு உங்க ஐக்கியம் சரியா இருக்குமே, ஆனால் நான் மற்றவனை கொலை செய்ய மாட்டேன், மற்றவனுடைய திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய போக மாட்டேன், பொய் சாட்சி சொல்ல போக மாட்டேன், இப்படி நீங்க சரியா மனிதர்களோடு நல்ல உறவு வைத்து ஜீவிப்பீர்களானால் தான் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும், மனவாட்டியாய் இருக்க முடியும். அல்லேலூயா. திருமண ஒப்பந்தம் சரியா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 10 கற்பனைகளை இயேசு கிறிஸ்து 2ஆ சுருக்கி கொடுத்துட்டார். நீங்க எப்படி வாழணும், சமுதாயத்துல எப்படி தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு பிரியமானவர்களா ஜீவிக்கணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த 10 கற்பனைகளில் மீதமுள்ள 6 கற்பனை இருக்குல்ல, மனிதனுக்கும் உள்ள உறவு. அதை தான் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். ஒருத்தன் உங்க பொருளை உன்னை திருடிட்டா நீங்களும் போய் என்ன செய்யக்கூடாது? மற்றவனுடையதை திருட போகக்கூடாது. உங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தேவன் கர்த்தராய் இருப்பார். நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அப்படி நீங்க கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்போது உங்கள்டேந்து திருடிட்டு போனான் பார்த்தீங்களா, நீங்க பழிக்கு பழி வாங்காட்டினாலும் அந்த திருடிட்டு போனவே மனம் திரும்பலன்னா அவனுக்கு தண்டனை யாரிடத்துல இருந்து கிடைக்கும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் அவருடையது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 10 கற்பனைகளை எல்லாம் மோசே கையில வச்சிருக்கிறாரு. இப்ப அது எப்படி இருக்குன்னா ஒரு உடன்படிக்கையின் புஸ்தகமா இருக்கு. எப்படி இருக்கு? உடன்படிக்கை புஸ்தகமா இருக்கு. நமக்கு எப்படி புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் இருக்கோ அவங்களுக்கு அப்படி ஒரு உடன்படிக்கையின் புஸ்தகமாக காணப்பட்டது. இப்ப மோசே என்ன செய்யணும்னா, என்னதான் ஜனங்கள் உடன்படிக்கையின் நிபந்தனையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னாலும் அதை உறுதிப்படுத்தணும். என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். இப்ப ஒரு பையன் சொல்லலாம், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண விரும்புறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது உறுதிப்படுத்தப்படணும்ல, ஒரு நிச்சயதார்த்தம் உண்டாகணும் இல்லைங்க, அதுக்கப்புறம் திருமணம் நடக்கணும்ல.
அது மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கர்த்தர் வைத்திருந்தார். என்ன செஞ்சார் அப்படின்னா, மோசேயினுடைய கையில அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கொடுத்து அதை ஜனங்கள் மத்தியில கொண்டு போய், இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீங்கள் செய்வீர்களா என்பதை கேட்டு உறுதிப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் உடன்படிக்கையின் புஸ்தகம் என்கிற ஒரு முக்கியமான வார்த்தை வேதாகமத்திலே காணப்படுகிறது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வரும்போது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து மோசே ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். சரி, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்துக்குள்ள என்னதான் இருந்தது அப்படின்னா, நம்ம வாஸ்தவமே 10 கற்பனைகள், அதனுடைய விரிவாக்கம் காணப்பட்டது. நீங்க வீட்டுல போய் படிங்க அந்த விரிவாக்கத்தை, வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த 10 கற்பனைகளின் விரிவாக்கத்தை நீங்கள் படித்து அறிந்து கொள்ள முடியும். அதைதான் மோசே ஜனங்களுக்கு முன்பாக வைத்து சொல்றார், இதன்படி ஜீவிப்பீர்களா? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அப்படின்னா என்ன சொல்றாங்க? நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், பாவம் செய்ய மாட்டோம், தேவனுக்கு மனவாட்டியாய் காணப்படுவோம், விவாகரத்து செய்ய விரும்ப மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், உடன்படிக்கையை உறுதி செய்வதை அடையாளப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. என்னதான் ஒரு பொண்ணு பையனை திருமணம் செய்கிறேன்னு சொல்லலாம், ஒரு பையன் பொண்ணை திருமணம் செய்கிறேன்னு சொல்லலாம், விருப்பம் இருக்குன்னு சொல்லலாம், ஆனா அது உறுதிப்படுத்தணும்ல. உறுதிப்படுத்துவதற்கு முன்பாக தேவன் எப்படி அதை சிறப்பான உறவாக கருத முடியும்? அதனாலதான் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கொடுத்து அந்த 10 கற்பனைகளின் விரிவாக்கத்தை எல்லாம் காட்டி ஜனங்களிடத்துல ஒரு வாக்கு கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அப்ப உடன்படிக்கை நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டாலும் அந்த உடன்படிக்கையை உறுதி செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை தான் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறோம். வீட்டில் போய் வாசிங்க. உடன்படிக்கையை உறுதி செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அதை தான் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்ப நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். என்ன வித்தியாசம்? ஆபிரகாமோடும் தேவன் என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை போன்றது அல்ல சீனாய் உடன்படிக்கை. வித்தியாசம் இருக்கு. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா இந்த சீனாய் உடன்படிக்கை என்பது மக்கள் எப்படி பொறுப்புள்ளவர்களாக வாழ வேண்டும், பிரைஸ் தி லார்ட், அதை கர்த்தர் வலியுறுத்தி கூறக்கூடியவராய் இருந்தார். கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் என்று 2 முறை கூறின பிறகுதான் கர்த்தர் ஆரோனோடும் அவருடைய 2 மகன்களோடும் 70 மூப்பர்களோடும் மோசேயை சந்திக்க கூடியவராக இருந்தார். இப்ப யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3-8 வசனங்களை வாசியுங்கள். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். 8ஆம் வசனம், அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். இப்ப பாருங்க என்ன நடக்குது. உடன்பாட்டின் அடையாளமாக மோசே என்ன செய்கிறார்? சீனாய் மலை அடிவாரத்துல பலிகளை செலுத்துகிறார். கர்த்தருடைய சிறப்பான இனம் இவர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த பலிகளின் இரத்தத்தை எடுத்து கொஞ்சத்தை எடுத்து ஜனங்களின் மீதும் தெளிக்கக்கூடியவராக இருந்தார். அதை தான் நாம் உடன்படிக்கையின் இரத்தம் என்று அழைக்கிறோம். இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்ல. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து பலியாகி இரத்தம் சிந்துவதற்கு முன்பாக அந்த புதிய
உடன்படிக்கையை நிறுவுவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். பிரைஸ் தி லார்ட். மார்க் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தின பிறகுதான் தேவன் என்ன செய்கிறார்? மோசேயையும் மற்றவர்கள் என்று சொல்லும் போது அங்க ஆரோன் இருக்கிறாரு, ஆரோனுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள், 70 மூப்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் அழைக்கிறாரு. ஆனா அவங்க எல்லாம் சீனாய் மலையின் கொடுமுடியின் உச்சி வரைக்கும் போகல, சீனாய் மலையின் பாதி வரைக்கும் தான் வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? அந்த உடன்படிக்கையை உறுதி செய்யக்கூடிய உணவை புசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஐக்கிய விருந்துன்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட ஒரு உணவை புசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் நம்ம திருஷ்டாந்தமாக படிக்கலாம். அபிமெலேக்கு வந்து ஈசாக்கின் இடத்துல உடன்படிக்கை செய்வார். கேராரிலிருந்து அபிமெலேக்கு தான் விரட்டி விடுவார் ஈசாக்கு. நீ பெரிய ஆள் ஆயிட்ட, ஐஸ்வர்யன் ஆயிட்ட, எங்களை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவார். ஆனா கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார் என்பதை அபிமெலேக்கு கேள்விப்பட்ட போது ஈசாக்கோடு வந்து சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். நீங்க எனக்கும் தீமை செய்ய வேண்டாம், நாங்க உங்களுக்கும் தீமை செய்ய மாட்டோம். அப்படி ஒரு உடன்படிக்கை. அங்கதான் ஒரு ஐக்கிய விருந்து சாப்பிடுவதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரிதான் சீனாய் உடன்பாட்டின் அடையாளமாக அங்கே மோசே அவரோடு இருந்தவர்கள் எல்லாரும் உணவை புசித்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு திருஷ்டாந்தமாக நாம் ஒரு காரியத்தை படிக்கலாம். எங்க தெரியுமா? லாபான் யாக்கோபை துரத்திக்கிட்டே வர்றாரு. சில சிலைகளை யாரோ யாக்கோபுடைய குடும்பத்துல என்ன செஞ்சுட்டாங்க? திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு இடத்துல எல்லாத்தையும் பார்த்து சோதித்து முடித்த பிறகு ஒன்றும் இல்லை அப்படின்னு அறிந்து கொண்ட பிறகு லாபான் சொல்றாரு, நானும் இனி உனக்கு தீமை செய்ய மாட்டேன், நீ எனக்கு தீமை செய்யாத. அதற்கு அடையாளமாக நடுவாக லாபான் கற்குவியல்களை எல்லாம் வைத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதை நாம் படிக்கிறோம். அப்பொழுதும் அவர்கள் உணவு புசித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப அந்த உடன்பாடு உறுதி செய்யப்பட்டது என்பதற்கு அடையாளமாக உணவை புசிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பதான் அவங்க மலைக்கு மேல ஏறி போகும்போது யார் யாரு? மோசே, 70 மூப்பர்கள், அவரோடு இருந்தவர்கள்லாம் பாதி மலைக்கு வரைக்கும் போறாங்கல்ல. அப்ப தேவனை தரிசித்தார்கள் என்று படிக்கிறோம். ஆனா அந்த தரிசனம் ஒரு முழுமையான மகிமையுடையதா இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். உடன்படிக்கையின் கட்டளைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த தரிசனம் காணப்பட்டது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே அவர்கள் தேவனை தரிசித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஜனங்கள் இனிமேல் கர்த்தருடைய உடன்படிக்கை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அதை தேவன் அந்த தலைவர்களுக்கு உணர்த்தக்கூடியவராய் இருந்தார். ஆனா அதுக்கு பிறகுதான் தேவன் மோசேயை மட்டும் மலை உச்சிக்கு அழைக்கிறார். மலை உச்சிக்கு போறாரு, கொடுமுடிக்கு போறாரு. அந்த மலை உச்சிக்கு போகும்போதுதான் மகிமையின் மேகத்தாலே மூடப்படுகிறார். அங்க வச்சுதான் நியாயப்பிரமாணம் முழுவதையும், ஆசரிப்பு கூடாரம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்கிற பிரமாணங்களையும் தேவன் மோசேக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்பதான் ஜனங்கள் பார்க்கிறாங்க, தேவன் எழுந்தருளுகிறார், பட்சிக்கிற அக்கினியை போல காணப்படுவதை பார்க்கிறார்கள். தேவன் எழுந்தருளுகிறார், பட்சிக்கிற அக்கினியை போல இருப்பதை பார்க்கிறார்கள். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு எப்படி இருந்தது? பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. சரி, இந்த பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது என்பது எதை காட்டுகிறது? இனி இந்த பிரமாணங்களையோ உடன்படிக்கையோ கற்பனைகளையோ ஆராதிக்கிற முறையோ சாதாரணமா எடுத்துக்காதீங்க.
கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இல்லாட்டினா தேவனுடைய கோபத்திற்கும் அதற்குரிய வல்லமைக்கும் நீங்கள் உள்ளாவீர்கள் என்பதற்கு அடையாளமாக தான் அவர் பட்சிக்கிற அக்கினியாக காணப்பட்டார். அப்படியானால் இதிலிருந்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? தேவன் தம்முடைய ஜனங்களை விசேஷமான பாதையிலே வழி நடத்துகிறார். இனி எகிப்தினுடைய பழக்க வழக்கங்கள் அல்ல, வாழ்க்கை முறை அல்ல, வழிபாட்டு முறைகள் அல்ல, இனி உங்களை நான் விசேஷமான தெய்வீக பாதையிலே வழி நடத்துகிறேன். நீங்கள் இலக்கை போய் சேருவீர்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் போகும் பாதையை என் நேசர் அறிவார். பரலோக பாதையிலே போகிறேன், வசனத்தின்படி வாழ்கிறேன், அவருடைய ஆலோசனையின்படி தேவன் என்னை நன்றாய் நடத்துகிறார். சங்கீதக்காரர் எழுதுகிறார். அதை இன்னைக்கு நீங்க ஒரு ரேமா வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இன்னைக்கு நீங்க ஒரு ரேமா வார்த்தையாக இன்னொரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கலாம். அது என்ன? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்படியே வருவோமா யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்துக்கு? யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வரும்போது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப கர்த்தராலே வழி நடத்தப்படும் போது தேவன் என்ன செய்கிறார்? மாறுபாடான சந்ததிகளை விட்டு உங்களை விலக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரலாமா? பெந்தேகோஸ்தே நாளிலே கூடியிருந்த ஜனங்கள், காத்திருந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதை கண்ட அநேகர் பிரமித்து போனார்கள். புதுமையாய் இருக்கிறதே என்று அதை குறித்து ஆச்சரியத்தோடு காணப்பட்ட வேளையிலே பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அதுதான் அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல நடந்திருக்கு. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். தேவன் என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை காத்திருந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அங்க இருந்தவங்க சுவிசேஷத்தை கேட்டப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது, தாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பதான் பேதுரு சொல்றாரு, மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு, எகிப்தின் சந்ததியை விட்டு உங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படி அந்த நாளிலே ரட்சிப்படைந்தவர்கள் தான் 3000 பேர் ஒரே பிரசங்கத்துல. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தெய்வ பிள்ளையே, அல்லேலூயா, சத்திய உபதேசம். அதுதான் புதிய ஏற்பாட்டின் கற்பனைகள். அதிலேதான் தேவனுடைய கிருபை இருக்கிறது. அந்த சத்தியங்கள் தான் கிருபையோடு உங்களை சந்திக்கும் போது உங்களை பூரணமடைய செய்கிறது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தக்கூடியவராய் இருப்பார். தேவன் எதிர்பார்த்த விதத்திலே உங்களை வாழ வைக்கிறது. தேவன் எதிர்பார்த்த விதத்திலே அவருக்கு ஆராதனை செய்ய வைக்கிறது. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தலபல வரத பதில். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல
தேவனோடு நம்மை சேர பண்ணும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாக மாறினார். சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்தார், பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நாம் எப்படி காணப்படுகிறோம்? எப்படிப்பட்ட ஐக்கியத்திலே காணப்படுகிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார், பரிசுத்த ஜாதியார், அவருடைய சொந்த ஜனமாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தை தான் அப்போஸ்தலர்கள் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி காணப்படுகிறோம்? அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலும் உறுதியாய் தரித்திருக்கிறோம். ஒருவன் தன்னை தானே சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படாதிருப்பான். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஒரு தெய்வ பயம் வேண்டும். இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை அப்படியே ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசம் காணப்படுகிறது, அப்போஸ்தலருடைய உபதேசம் காணப்படுகிறது. நீங்கள் சென்று சேர வேண்டிய பரலோக இலக்கு ஒன்று உண்டு. அது புதிய எருசலேமாக காணப்படுகிறது. பிரதிஷ்டையுள்ள ஊழியர்களுக்கு ஒரு இலக்கு உண்டு. அது பரலோக சியோனாக காணப்படுகிறது. அதற்காக சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை பாக்கியவான்களாக்கும்படியாக கிருபை பொருந்தின தேவன் தேவையான கிருபைகளை கொடுக்க, வழிநடத்த, ஆலோசனை கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். ஒரு அப்படியே எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் தேவனிடத்தை சேர்ந்தவர்கள், மணவாட்டியாம் சபை. ஒரு தலபலவரதபுதலவு கிறிஸ்துவின் வருகை நாளிலே ஜெயம் கொண்ட மணவாட்டி சபையாக காணப்படுவோம். தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு, விவாகரத்துக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. ஆம், விசேஷித்த அன்பிற்கு, விசேஷித்த உறவுக்கு பாத்திரவான்களாக நாம் காணப்படும்படியாக அவருடைய புதிய உடன்படிக்கையின் கிருபைக்கும் சத்தியத்திற்கும் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க இந்த காலை வேளையிலே தீர்மானித்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் குறித்து பொறுப்புள்ளவராய் இருக்கிறேன். உனக்கு தேவையான பூமிக்குரிய நன்மைகளும் உண்டு. ஒரு தலபலவரதபுதலவே, நன்மையான ஈவுகளும் உண்டு. உனக்கு தேவையான கிருபை வரங்களும் உண்டு என்று சொல்கிறார். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அன்றைக்கு கானான் தேசத்தை கர்த்தர் தம்முடைய எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். நமக்கு சொல்லி இருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் பரலோக ராஜ்யவாசிகளாக தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழும்போது, தேவன் விரும்புகிற விதத்திலே தொழுது கொள்ளும் போது, உங்கள் குடும்பத்திற்கு தேவையான, நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் கூட கொடுப்பார். காரணம், நாம் முதலாவது எதை தேடுகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படியே தேவன் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக, தேவனோடு சேர பண்ணின தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடம் சேரக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது?
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். தேவனிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை glory ஆராதனை ஆராதனை மகிமை ஆராதனை ஆராதனை praise the Lord ஆராதனை ஆராதனை. ஜெபிப்போம். பரிசுத்த இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்ற ஆண்டவரே வேத வசனத்தினுடைய ஆழங்கள் மறைபொருள்களை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டு வரும் பொழுது, அவர்கள் சீனாயின் மலையின் அடிவாரத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ விரும்புகிறார், தேவனை அவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று உடன்படிக்கை நிபந்தனைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் இந்த நிபந்தனையின் உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். எனவே 10 கற்பனைகள் தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கையானது திருமணத்திற்கு ஒப்பான உடன்படிக்கையாகும். அப்படியாக இந்த உடன்படிக்கையை விட்டு ஜனங்கள் விலகும் பொழுது அது விவாகரத்து என்ற பாவத்துக்கு சமமாகி விடும் என்ற நாளிலே கர்த்தர் இந்த நாளைகளுக்கு தெரியப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக விக்கிரக பாவம் எல்லா பாவத்துக்கும் வேறாய் இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகும் பொழுது அது எல்லா விக்கிரக பாவங்களுக்கும் மற்றும் எல்லா வேசுத்தன பாவங்களுக்கும் வேறாய் இருக்கிறது என்று இந்த நாளில் அறிய செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக தேவ ஜனங்கள் பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய கூட்டமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படியாக கர்த்தருடைய உடன்படிக்கை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட சிறப்பான உறவுடன் காணப்படுகிறார் என்று இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். சிறப்பான உறவு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவனும் அக்கறை உள்ளவர்களாக காணப்பட்டு மனவாட்டிக்குரிய தகுதியை நாங்கள் பெறுவோம் என்றும் அதன் மூலமாக புதிய எருசலேம் சீயோனை நாங்கள் வந்தடைவோம் என்று இந்த வேளையிலே அறிந்திருக்கிறோம். அப்பா, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சத்தியத்தையும் கிருபையும் கொடுத்து நடத்துகிறீர். சீனாய் மலையில எப்படியாக அவர்களுக்கு 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டதோ அதே போல திருச்சபையில் ஆண்டவரே, திருச்சபை என்கிற சீனாய் மலையிலே எங்களை நடத்தி சத்தியம் கிருபை என்கிற கற்பனைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாய் நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 கற்பனைகள்ல ஆண்டவரை மீறும் பொழுது விசேஷமாய் திருடுதல், விபச்சார பாவம், இப்படிப்பட்ட பாவங்களை செய்யும் பொழுது எங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள திருமண உறவு முறிந்துவிடும், அது விவாகரத்து ஆகிவிடும் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே தெரியப்படுத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக நீங்க உடன்படிக்கை பண்ணுகிறது மட்டுமல்லாமல் உடன்படிக்கை உறுதி பண்ணுகிறவராய் இருந்தீர், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடன்படிக்கை உறுதி பண்ணுகிறதுக்கு புத்தகத்தை கொடுத்து ஆண்டவரே 10 கற்பனைகளின் விரிவாக்கத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த உடன்படிக்கை நிபந்தனைகளை எல்லாம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை வேறு, ஆசீர்வாத உடன்படிக்கை ஆண்டவரே. அப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு கொடுத்த உடன்படிக்கை அது பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற உடன்படிக்கையை கொடுத்தீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிலாய் எங்களுக்கும் ஆண்டவரே அப்பா, பழைய ஏற்பாட்டு நீங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நீங்க அந்த உடன்படிக்கையை கொடுத்தீரோ அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிலாய எங்களுக்கும் ஆண்டவரே இரத்தத்தினால ஆண்டவரே தகப்பனே உடன்படிக்கை பண்ணினீர் ஆண்டவரே அப்பா. அப்படியாக பலி செலுத்தின பின்பு அவர்கள் ஆண்டவரே உணவு புசித்தார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் தகப்பனை சீனாய் மலையில அதன் தகப்பனே நாங்கள் அதை வாசிக்கிறோம் ஆண்டவரே. மோசே கொடுமுடிக்கு சென்ற பொழுது தேவனுடைய மகிமையை கண்டார் என்று நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே அங்கு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கையும் பிரமாணங்களும் கற்பனைகளும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை மீறும் பொழுது தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்களும் ஆண்டவரே நாங்கள் இலக்கை அடைகிற வரையிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை நீர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு எங்களை விலக்கி
ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்துல தரித்திருக்கிற ஆண்டவரே இந்த கிருபை வரங்களை எங்களுக்கு தந்து இயேசு கிறிஸ்துவோட ஆண்டவரே இரத்தத்தில் ஐக்கியமுள்ளவர்களாக எங்களை நடத்துகிறீரே அப்ப அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வசனத்திற்கு ஆண்டவரே எங்கள் சபை முழுவதும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காரியங்களை திருஷ்டாங்கமாக வைத்து புதிய ஏற்பாட்டு காரியங்களை அதோடு இணைத்து இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீனாய் மலை அடிவாரம் ஆண்டவரே இன்று எங்களுக்கு திருச்சபையா இருக்கிறது ஆண்டவரே. திருச்சபையில ஆண்டவரே நீங்க கொடுக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே கட்டளைகள் கற்பனைகள் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆலோசனைகள் ஆண்டவரே நாங்கள் அப்பம் புசிக்கிற ஆண்டவரே தகப்பனே ஐக்கிய விருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் பரிபூர்ணப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு காண்பித்த எல்லா தயவு கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காரியங்களை திருஷ்டாங்கப்படுத்தி புதிய ஏற்பாட்டு காரியங்களோடு ஒப்பிட்டு கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஆழமான மறைபொருளை விளக்கி காண்பித்த எல்லா தயவுக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே திருமண உடன்படிக்கை மீறாமல் ஆண்டவரே நாங்கள் கடைசி வரை சீயோன் எருசலேம் சென்று ஆண்டவரே சேரும் வரையில உடன்படிக்கையில உறுதியா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியே எங்கள் சபையில ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து மனவாட்டிக்குரிய தகுதியை நாங்கள் பெற்றடைந்து ஆண்டவரே எல்லாவித தடைகளும் மாறி ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிறபடியே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே நீர் விரும்பினபடியே நாங்கள் வாழவும் முடிவிலே ஆண்டவரே சீயோனையும் தகப்பனே நாங்கள் சென்றடைய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படி எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறீர். கிருபை தந்து கொண்டிருக்கிறீர். இனியும் கிருபை தரப்போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆழமான மறைபொருளை வெளிப்படுத்தின கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கரங்களை சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்கிற வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட, நீங்கள் மணவாட்டி சபையாக காணப்பட, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக காணப்பட, பரிசுத்த ஜாதியாராக காணப்பட, தேவனுடைய சொந்த ஜனங்களாக காணப்பட, அவருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவர்களாக, அவர் விரும்புகிற விதத்தில் பரிசுத்தமாகவும் நீதியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாகவும் காணப்பட தேவன்தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மையான பரலோக சுதந்திரத்தை அடைவதற்கு ஏதுவாக பூரணமடைந்தவர்களாக காணப்பட, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விட்டுதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருக்க செய்ய தேவன்தாமே கிருபை செய்வாராக.